ஐசக் எடுத்து முடிச்சிட்டேன்னா எழுந்து இப்படி வா. அம்மா இப்பயாச்சும் ஒத்தாசைக்கு என்னை கூப்பிட்டீங்களே, ரொம்ப நன்றிமா. இந்தா படிச்சு பாரு. படிச்சு பார்க்கவா? ராஜநாயகம் ஒரு ஓனாயம்மா. எம்மடி எம்மா, என்னம்மா அது? எஜமான ஓனாயின்னு போட்டிருக்கு. ஐயோ, அப்படியா போட்டிருக்கு? அப்ப இது தெரியாம தான் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கா? ஆமா, இந்த ஓனாயினா என்ன? ஓனாயினா என்னவா? எம்மா, ஈவு இறக்குமே இல்லாம குறவலைய கடிச்சு ரத்தத்தை சுட சுட உறிஞ்சு குடிக்கிற கொடூர மிருகத்துக்கு பேராமா ஓனாயி. அப்ப கரெக்ட் தான். யம்மா, உங்க குடும்பத்துல உங்களுக்குள்ள என்னமா பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்க வீட்டுக்குள்ளே பேசி முடிக்கமா? தேவையில்லாம இந்த விளையாட்டுல என்ன இறக்கி விட்டு ஜோலியை முடிச்சிடாங்க. தாயி உங்களை கை எடுத்து குப்புறமா இதை விட்டுருங்க. நான் எங்கிட்ட தலைமறைவாயிடுறேன். அப்போ நீ வரமாட்ட. நான் போய் என் அண்ணா கிட்ட, அதான் உன் எஜமா கிட்ட, இதெல்லாம் நீ தான் பிரிண்ட் பண்ணேன்னு போட்டு கெஞ்சிர மிஞ்சிர மிஞ்சிர கெஞ்சிர. இத புடி, இதெல்லாம் பத்திரமா செட்டியார் வீட்டுல கொடுத்துட்டு வா. இத பிரிண்ட் பண்ணவங்க விரலே இருக்க கூடாது, இத பத்தி பேசுறவங்க நாக்கே இருக்க கூடாது. அவங்களுக்கு எல்லாம் நம்ம உடனே பாடம் கத்து கொடுக்கணும். அது நல்லதுதான் டார்லிங். அதே நேரத்துல நான் உனக்கு இன்னொரு தகவல் சொல்லணும். இந்த பாம்ப்ளெட்ஸ் எல்லாம் எங்க பிரிண்ட் ஆச்சுன்னு தேடி கண்டுபிடிக்கணும்னு சொன்னல. இத பொறுத்துக்கவே முடியாது. இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நமக்கு எதிரா பாம்ப்ளெட்ஸ் பிரிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ண உதவி இருப்பா. நான் சொல்றேன், நாளையில இருந்து இவளை நாம ஹவுஸ் அரெஸ்ட்ல தான் வைக்கணும். சேனா, நீ யார் என் விஷயத்துல தலையிட? என் அண்ணன் வேணும்னா உன் பேச்சுக்கு ஏத்தபடி ஆடலாம், ஆனா என்கிட்ட வாலாட்டாத. என்னையா பிடிச்சு தள்ளுற? நான் உன்னை விட மாட்டேன். அப்பரை எப்படி கொலை பண்ணி கடல்ல வீசணுமோ அதே இடத்துக்கு உன்னையும் சீக்கிரமா அனுப்பி வைக்கத்தான் போறோம். I'm going to kill you. I'm not going to leave you. கொஞ்சம் வாயை மூடுறியா? You shut up. Going in. No. என்ன விடு. Daddy. Dear Dad. மீரா, அவ போய் சொல்ற, அத நம்பாத. அப்படி ஒண்ணும் நடக்கல. Don't believe her. No. நீ ஒரு மிருகம். I don't believe in you. நீ அப்பா கொன்னுட்ட. You killed Dad. You're a bloody animal. மீரா, I hate மீரா. you. என்ன மீரா திடீர்னு இங்கே கூப்பிட்டுருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? இந்த துண்டு பிரசுரம், எழுத்து, பேச்சு, அமைதி, புரட்சி இனிமே இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்பதான் பிரசுரங்கள்லாம் நாலா பக்கமும் எல்லார்கிட்டயும் உள்ள போயிருக்கு. எல்லைச்சுவர் இருந்து வெளியே போலான்னு எல்லாம் எவ்வளவு கனவோட இருக்காங்க தெரியுமா? ஒரு நார்மலான முதலாளிக்கு எதிரா நீங்க போராட்டம் பண்ணலாம், ஆனா ராஜநாயக ஒரு சாடிஸ்ட், பக்கர புத்தி படைச்சவன். அவனுக்கு எதிரான உங்க போராட்டத்தால நோ யூஸ் கார்கி. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என் அப்பாவையே கொன்னுட்டோம். He killed my father. அவர் துடிக்க துடிக்க கொன்னுட்டு இந்த கடல்ல இவன் இருக்க இல்லாம வீசிட்டு போயிருக்கான். சொத்துக்காக சொந்த அப்பனையே கொலை செஞ்சவன எந்த புரட்சி செஞ்சு மாத்த போறீங்க? இதே மாதிரி எமர்ஜென்சி ஆர்டர்ஸ் எடுத்து உங்களை கட்டி தர சொல்லி கம்பல் பண்ணுவான்.
உங்க வம்சத்தையே வெளியே அனுப்பாம இந்த சித்திரவதை கூடத்துல அடைச்சு வச்சு கொன்னுடுவான். உங்களுக்கு இங்க இருந்து விமோச்சனம் வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா வேணும். உண்மையிலே இந்த போராட்டத்துல நீங்க உறுதியா இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்க கார்கி, சொல்லுங்க. நிச்சயமா எங்க இலக்கை இந்த எல்லைச்சுவரை விட்டு வெளியே போகணுங்கிறதான மீரா. அதுக்காக தானே இவ்வளவு போராடிட்டு இருக்கோம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் அந்த உணர்ச்சி ஏத்தியாச்சு. இப்ப அத்தனை பேரும் எதையும் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. மனசு உடைஞ்சு போய் துண்டு துண்டா கிடந்தவங்க இப்போ ஒரு மனித சங்கிலியா மாறி இருக்கும். என்ன சொல்றீங்க? என்ன சொல்ல வர்றீங்க? நான் ஒரு இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் சொல்றேன், என்ன செய்யணும்னு சொல்றேன். இங்க இருந்து போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எல்லைச்சுவர். எல்லைச்சுவர் என்ன பண்ணணும்? சுக்கு நுரா உடைக்கணும். மீரா, அந்த கதவை இரும்பாலானது. அந்த கல்மலை எப்படி உடைக்கிறது? ஒரு ஆயுதம் தயார் பண்ணணும். அதை எப்படி செய்யணும்னு நான் சொல்றேன். செட்டியார், நம்ம சிகாமணி மேனேஜர் எல்லாம் உங்க கூட இருப்பாங்க. ஏற்கனவே உங்க பின்னாடி திரண்டு இருக்கிற ஒட்டுமொத்த மக்களோட நம்மளோட திறமையும் சேரணும். கார்கி, இனிமே பிரசரங்கள் கிடையாது. ஆயுத புரட்சி தான் இதுக்கு தீர்வு. நாம அடுத்த ஒரு யுத்தத்துக்கு தயாராக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஜெயிச்சிட்டோம்னா வெளி உலகம் நமக்காக கைவிரிக்கும். தோத்துட்டா மறுபடியும் இதே பொதகுழி தான். நீங்க சொல்லுங்க, அடுத்த யுத்தத்துக்கு நாம தயாரா? சொல்லுங்க. தம்பி தம்பி தம்பி, எனக்கு வயசு 75 ஆச்சுப்பா. இனிமே உயிர் வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்லை. ஆனா என் கண்ணு வெளி உலகத்தை பார்க்கணும் தவிக்குது. உயிர் ஒரு தடவை தான் போகும். அது உரிமைக்காக யுத்த காலத்திலேயே போகட்டும். நீ எது வேணுமானாலும் செய். நான் இருக்கேன் தம்பி. வச்சு தாண்டா அடிப்பாங்க. இப்ப ஆவுன்னா நாயில விட்டு கடிக்க வர்றாங்க. போற போக்க பார்த்தா யானையில விட்டு மிதிக்க விடுவாங்க. ஏண்டா யானை வந்த மாதிரியே பீதி ஆகுறீங்க? ஆமா, இங்க இருந்து தப்பிச்சு ரொம்ப தூரம் போறமே, வழியில பசி எடுத்தா சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? எல்லாம் உனக்காக ஏத்திடுமே. என்னத்தை ஏத்துன? அரண்மனை இருந்த 9 சாப்பாடு அப்படியே ஏத்தியாச்சு. எங்க? கொள்ளுது நீ குதிரைய கிளப்பு. அடே, சாப்பாடு வாட மூக்க துளைக்குதா. ஆரம்பிங்க. இந்த உனக்கு பிடிச்சது இந்தடா. அரமண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே நமக்கு போதும். இன்னும் ஒரே இருட்டா இருக்கு. ஏண்டா கொள்ளுது நீ? இப்ப நம்ம வண்டி எவ்வளவு தூரம்டா போயிருக்கோம்? ஒரு 300-400 மைல் இருக்கும். அப்ப கன்னித்தீவை தாண்டி பவளத்தீவை நெருங்கிட்டோம்னு சொல்லு. ஆமா இசேக்கு. டேய், விடிஞ்சிருச்சு, எந்திரிங்க. சுதந்திர காட்டு நம்ம உடம்ப தழுவிட்டு போற அழக பாருங்கடா, அழக பாருங்க. எப்படியோ இசுக்கு ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம். அதை விடுறா, நம்ம எல்லாம் தப்பிச்ச சந்தோஷத்துல நம்ம ஐசக்கு மூஞ்சி எவ்வளவு பிரகாசமா இருக்குது பாடுறா. ஆற பயலே, ஒத்த வடைய கொடுத்து ராத்திரி பூரா பட்னி போட்டுட்டு பிரகாசம் தெரியுதா உனக்கு? உங்கள அரமனையில விட்டுட்டு வந்திருக்கேன். அங்க பாரு. அம்மாடி, அரமனை எல்லச்சவரு எங்க இருக்கான்? அட பாவி பயலுகளா, அப்ப விடிய விடிய செக்கு மாடு மாதிரி ஒரே இடத்துல தான் சுத்திக்கிட்டே இருக்கமா? இருக்கும் என்ன இருக்கா? அதான் இதெல்லாம் இருக்கான். எப்ப பார்த்தாலும் குத்து மதிப்பா பேசிக்கிட்டே. டேய், இவன் ஒருத்தன் பேண்ட்ல பாக்கிட்டே இருக்காத, நான் கையை உள்ள விட்டுக்கிட்டே இருப்பான். என்னடா திருட்டு மொழி முடிக்கிற? தப்பிச்சு போறதுக்கு திட்டமா போற? லூஸ் மாதிரி பேசாதியா. தப்பிச்சு போறதுக்கு திட்டம் தானே போட்டான். தப்பிச்சா போயிட்டான். நீ என்னமோ ஆயிரக்கணக்கான மைல் பின்னாலேயே வெட்டி இருந்து பிடிச்ச மாதிரி வீராப்பு பேசிக்கிட்டு இருக்க. விடிய விடிய அரமனைக்குள்ளேயே தானே சுத்தி இருந்திருக்கான். ஆரம்பிங்கடா. அப்படி இல்லடா நான் தப்பு பண்ணேன். அரமனையில நகை திருனா, நட்டு திருனா, இல்ல சேனாமாவை கடத்துறானா? சேனாமாவியே கடத்துவியா? சிகாமணி, நாளாக என் விஷயத்துல அப்படி நீ அரமனை அதிகாரத்தை கையில எடுத்துக்கிட்டு இருக்க. இப்படியே நீ போய்க்கிந்தேன்னு வச்சுக்க. கேப் விடாதீங்கடா. கேப் விட்டா ஓவரா பேசிக்கிட்டே இருப்பான்டா. கேப் விடாம அடிச்சுக்கிட்டே இருங்கடா. டேய், நிறுத்துங்கடா. அட துஷ்ட பயலே, ஒரே ஒரு வடையை தின்னதுக்கு இவ்வளவு பெரிய படையை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கியே. உனக்கு ஏண்டா அந்த வக்கிர புத்தி? போடா போடா, பழச்சு போடா. டேய், ரொம்ப சோர்வா இருக்கான். போய் பால் எடுத்துட்டு வாங்கடா. கொண்டு வருகிறேன். பாலா?
ஏன் இன்னும் உயிரோட தானே இருக்கானு? எழுந்துடுறா. கிட்டத்தட்ட ஜமீனாவே ஆயிட்டேன். டேய் பால் வந்துருச்சு. ஆ ஆ ஆ ஆ. என்ன பாலை வாங்கி வச்சுக்கிட்டு வாங்குற? என்னடா பேச்சுட்டு கையை கட்டுறீங்க? டேய் அந்த துணியை எடுங்கடா. எந்த துணிய? புத்து குடி. வேண்டாடா உன் பாலு. அப்ப பாம்பு கூத்திடுறேன். பாம்பு உள்ள வச்சுட்டாடா நீ மேல உட்கார வச்ச. அட பாதகா, பாம்புக்கு ஒத்த ஓட்ட கிடைச்சா போதுமாடா. ஏன்டா அப்படி ஓட்டைக்கிலே ஊத்துற? வெளியே வர போகுது. அதுக்கு தானே ஊத்துனது. நான் ஒண்ணுதான்டா எதிர்பார்த்தேன். என்னப்பா இது? பீரங்கிம்மா, பீரங்கி. எல்லை சுவர்னு ஒண்ணு இனிமே இங்க கிடையவே கிடையாது. தூள் தூள் தூளா உடைய போகுது. இவங்கெல்லாம் தந்ததை வாங்கிட்டு வெந்ததை தின்னுட்டு நொந்து கிடக்கிற கூட்டம் இல்ல. எதையும் சந்திக்க தயாராக இருக்கிற படை 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 வீரர்கள். போர், யுத்தம்மா. தாக்கி தகர்த்து ஒட்டைக்க போறோம். நீ நினைக்கிறத செஞ்சு முடிச்சிட்டா இங்கிருந்து வெளியில போறதுக்கு ஆயிரக்கணக்கான பணம் மட்டும்தான் இருக்கும். ஒன்னும் தெரியாத அப்பாவி மக்கள் மொத்த பேரையும் அந்த முதலாளிக்கு பலி கொடுத்ததுக்கு அப்புறம் வெளியில யார கூட்டிட்டு போற? அம்மா, பேசி பார்த்தாச்சு, எழுதி பார்த்தாச்சு, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆரவாரமான இந்த ஆயுத புரட்சி தான் ஒரே வழி. நீ என்னை இங்க கூட்டிட்டு வந்ததும் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்ப. அந்த ஒற்றுமையை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா நீ ஆளாளுக்கு கத்தி எடுத்து கொடுத்து கலவரம் பண்ண பாக்குறியா? அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, கார்கி, நான் எதுவுமே கேட்க தயாரா இல்ல. இது வரைக்கும் நீ செஞ்சிட்டு இருந்த வேலை தான் சரி. இப்ப செய்யற வேலை ரொம்ப தப்பு. கார்கி, காத்தாடி கைத்தடி புது மாதிரியான அடுப்புன்னு என்னென்னோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ எங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமா புதைக்கிறதுக்கு ஒரு புதவுழியை தோண்டி இருக்கி. மாமா, ராஜநாயகன்ற மிருகத்தை அடக்கிறதுக்கு மயிலருக தேவைப்படாது, மிரட்டலான ஆயுதம் தான் வேணும். வேண்டாம் கார்கி, இனிமே நீ இங்க வரக்கூடாது. நீ மட்டும் இல்ல, வேற யாருமே இங்க வரக்கூடாது. இந்த ஆயுதத்துல இதே இடத்துல மண்ணோட மண்ணா புதைச்சிட்டு என் பின்னாடி வா. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இப்படி சொன்ன அம்மா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுமா. நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் உயிரோட இருக்கணும். அவங்கள நாம இழக்க கூடாது. நம்மள நம்பி வந்தவங்கள நட்டாத்துல விட்டுறக்கூடாது. நான் சொல்றத நீ செய்யலைன்னா இனிமே என் முகத்தை நீ பார்க்க கூடாது. என்ன கார்கி இது? இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு போனா என்ன அர்த்தம்? அப்ப நம்ம உழைச்சதெல்லாம் என்னப்பா? சொல்லுப்பா. சொல்லு சொல்லு கார்கி. பேசாம இருந்தா எப்படி? கார்கி, வள்ளியம்மா சொன்னபடி செய்ய போறியா? அப்புறம் என்னப்பா? போய் எல்லாத்தையும் சொல்லுங்க. போங்க போங்கயா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு போதைங்க. போங்க 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 போங்க. கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போச்சு. அடிமையா கிடந்து சாக வேண்டியதாயா?